ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் டர்ம்டாக்கோட குளுட்டோதைன் கிளென்சிங் பார் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறையா பேர் வந்து குளுட்டோதையான் சோப் பற்றி ரிவ்யூ வந்து கேட்டிருக்கீங்க. அண்ட் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட குளுட்டோதையான் சோப் வந்து இருக்குது. நிறைய லோக்கல் பிராண்ட்ஸில் இருக்குது. நிறைய டாக்டர் சொல்லக்கூடிய சோப் இருக்குது. ஸ்கின் ஒயிட்னிங் சோப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கோஜிக் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அது போக வந்து குளுட்டோதையான் வந்து கொஞ்சமே சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவாகவுமே வந்து இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கு. அண்ட் ஸ்கின் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒயிட்னிங் மட்டும் கிடையாது. நம்மளோட பிக்மெண்டேஷன், பேச்சஸ், டேன் ரிமூவல் இதெல்லாம் வந்து நடக்கும்போதே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் வந்து ஆகிடும். ஸோ டர்ம்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட்லேருந்து இந்த குளுட்டோதையான் சோப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சோப் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சோப் கூட கிடையாது, ஒரு கிளென்சிங் பார் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப சோப்பெல்லாம் வந்து அவங்க இதில் யூஸ் பண்ணவே இல்லை. இது pH லெவல் பார்த்திங்கன்னா 5.5 இருக்குது. அது அவங்க கிளியராகவே அந்த பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா. அண்ட் நிறையா சோப்பில் வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இந்த சோப் வந்து எந்தளவுக்கு ஒரு சேஃபான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சோப்புன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தராமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சோப் தேடுறீங்கன்னா இந்த சோப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சோப்பை நீங்கள் வந்து ஒரு மஸ்ட் ட்ரை சோப்புன்னே சொல்லலாம். அண்ட் இந்த சோப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பர்பிளில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இந்த சோப் வந்து இருக்குது. அண்ட் இந்த குளுட்டோதையான் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ஈவன் டோன்டாக வந்து வச்சுக்கும். அண்ட் pH லெவலையுமே வந்து பேலன்ஸ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை நல்லா வந்து ஃபேர் ஆக்கும். அண்ட் இந்த சோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து நீங்கள் ஒரு 2 டைம் நார்மல் சோப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உடனே வந்து வாஷ் பண்ணிடுவோம். இது ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயோ இல்லை பாடிலையோ நீங்கள் வந்து விட்டுறணும். இல்லை உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் அண்டர் ஆர்ம்ஸ் இல்லை தைஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸே வந்து விட்டுருங்க. அண்ட் விட்டுட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 டைம் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு சோப் முடியும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பாண்ட்ஸ் மாதிரியான ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் வந்து வரும். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டெரிக் ஆசிட் இருக்குது. அண்ட் குளுட்டோதையான், பர்ஃப்யூம், கிளிசரில் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குளுட்டோதையான் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு என்னதான் பிளான்ட்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருந்தா கூட அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அதோட ரிசல்ட் வந்து கொண்டு வர வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நார்மலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். எதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல்லான ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்னா ஹைட்ரோகுனோயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இதில் வந்து கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாடி அண்ட் ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்குமே இது செட் ஆகும். அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து என்னதான் இருந்தாலும் கெமிக்கல் அப்படிங்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸோ இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸோ வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர மற்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு எஃபெக்டிவான சோப் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.